என் செல்வமே, தனது இலக்கினை அடைவதற்கான சரியான அணுகுமுறை கொண்ட ஒருவனை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. தவறான அணுகுமுறை கொண்ட ஒருவனுக்கு இந்த பூமியில் எதுவும் உதவ முடியாது. சொல்வது புரிகிறதா? ஆரோக்கியத்தை பெற்றுள்ள ஒருவன் நம்பிக்கையை பெறுகிறான். நம்பிக்கையை பெற்றுள்ள ஒருவன் எல்லாவற்றையும் பெறுவான். நல்லவர்கள் செய்யும் உதவி பூமிக்கடியில் இருக்கும் நீர் போல தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாது. ஆனால் பூமியின் மேற்பரப்பில் பயிர் பச்சைகளை செழுமையாக வளரச் செய்யும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் அனைவரும் சிறப்பானதை பெற்றவர்கள் அல்ல, பெற்றதை சிறப்பாக அமைத்து கொண்டவர்கள், அவ்வளவுதான். நீ வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் முக்கியம். உன் சந்தோஷம் உன்னது இல்லை, உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியே உன்னது என்று உன்னையே நீ மாற்றிக்கொண்டால் மகிழ்ச்சி குறைவு இருக்காது. நேற்று எப்படி வாழ்ந்தோம், நாளை எப்படி வாழப்போகிறோம் என நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இப்போது இந்த நொடியை மகிழ்ச்சியாக நகர்த்தினால் நீ கொடுத்து வைத்தவன்தான். தோல்விகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் தைரியம் இல்லாமல் வெற்றிகளை கொண்டாடவே முடியாது. வாழ்க்கையை பந்தயமாக எண்ணி ஓடுபவர்கள் களைத்து போய்விடுகிறார்கள். பயணமாய் எண்ணுபவர்கள் கலகலப்பாக மகிழ்கிறார்கள். உண்மைதானே? கடல் நிறைய முத்து இருந்தாலும் கரையில் நிற்பவனுக்கு கிடைக்காது. உடல் நிறைய வலிமை இருந்தாலும் எப்போதும் உறங்கி கிடப்பவனுக்கு அது உதவவே உதவாது. அறிவு வளர்வதற்கு முன்பே முயற்சியை உன்னோடு வளர வைத்துக்கொள். கடவுளின் முயற்சியால் மட்டுமே இங்கு அனைத்தும் தன் மாற்றம் அடைந்துள்ளது. முயற்சியே உன் வாழ்க்கையின் சிறந்த ஊன்றுகோல். தெரிஞ்சுக்கோ. ஓம் சாய்ராம்.